सल्लु अला नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि वसल्लिमु तस्लीमा अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अल्हम्दुलिल्लाह रब्बना लकल शुक्र या अल्लाह நம்ம சர்க்கார் நாயகத்தோட துவா பரக்கத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை இங்கெல்லாம் அழைச்சிட்டு வந்துட்டான். அதான் உண்மை. இங்கே நின்று பேசுறதுக்கு தகுதியே இல்லை. சர்க்கார் நாயகம் சொன்னாங்க இத்தாத்து கட்டுப்படணும், அதனால் வந்து நின்றுட்டேன். அல்லாஹ் தான் வெளியாக்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம மேலே எவ்வளோ ரஹ்மத்து புளியறான், நம்ம மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கானா. அவனுடைய இல்மில் இருந்த நம்மளை அவன் படைக்க நாடும்போது கல்லாக படைக்க நாடலை, மண்ணாக படைக்க நாடலை, மரமாக படிக்க நாடலை, இலை தலைகளாக படிக்க நாடலை, மிருகங்களாக படிக்க நாடலை. ஆனால் அஸ்ரஃபுல் மக்லூக்காக தான் படிக்க நாடனா நம்மளை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் என்ன இல்முன்னு நம்மளை நானா அதே போல் நம்மளை படைச்சிட்டான். அது மட்டும் இல்லாமல் இந்த துனியாவில் ஒரு இஸ்லாமிய வயிற்றில் பிறக்க செய்தானே அல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் வெறும் நாவல் திருக்களிமா சொல்லிகிட்டு இருந்தோம், கல்பில் விளங்கிறதுக்காக ஒரு ஷேகினா கையை பிடிக்க வச்சான், காமிலான ஷேகினா கையை பிடிக்க வச்சான். இவ்வளோ ரஹமத் இவ்வளோ பாசம் அல்லாஹ் நம்ம மேலே வச்சுருக்கானே. இப்போ இந்த விஷயம்லாம் எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் ஃபக்கீருக்கு தெரியாது. உண்மையிலேயே பையத்து வாங்கின பிறகு தான் இந்த இல்மை சர்க்கானா எனக்கு பிச்சையாக கொடுத்தாங்க. அதான் உண்மை. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் என் இல்மில் வந்து துனியா தான் இருந்தது. இந்த இல்மில் துனியா இருந்த இல்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இல்மில் அல்லாவோட இல்மை நம்ம எப்படி இருக்கும் விலை கொடுத்து நம்ம சர்க்கார் நாயகம் தான். ஏனென்றால் அல்லாஹ் இருக்கான், நானும் இருக்கிறேன், அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். அல்லாஹ் அங்கே இருக்கிறான், அல்லாஹ் இஸ் தேர், ஐ எம் ஹியர், அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சர்க்கார் நாயகம் கையை பிடிச்ச பறக்கத்தில் அல்லாஹ் இருக்கிறனால தான் நீ தெரியறேன்னு விலைக்கு கொடுத்தாங்க. அல்லாவோட உஜிதை கொண்டு தான் நீ தெரிகிற. இவ்வளோ ரஹமத்தும் அல்லாஹ் உன் மேலே வச்சிருக்கான்னு விலைக்கு கொடுத்தாங்க. அப்படி விலைக்கு கொடுத்த அல்லாஹ் எங்கே இருக்கான்னு கேட்டாக்கா அல்லாஹ் உன் கூடவே இருக்கிறான்னு விலைக்கு கொடுத்தாங்க. சரி, கூடவே இருக்கிற அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் உன் தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிட்டே இருக்காம்பான்னு சொன்னாங்க. எப்படி தேவையை பூர்த்தி செய்கிறான் அப்படின்னு பார்த்தாக்கா, நீ பாருப்பா ஐயாத்து உனக்கு சொந்தம் இல்லைன்னு காட்டி கொடுத்தாங்க நம்ம சர்க்கார் நாயகம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐயாத்து நம்மளுக்கு தான் சொந்தம்னு தர நிமிர்ந்து நடந்துகிட்டு இருந்தோம். எப்போ நம்மளுக்கு ஐயாத்து சொந்தம் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சோ நம்ம தேவையை நம்ம பூர்த்தி செய்ய முடியாது தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாமல் இல்மு நீ முட்டாள்னு சர்க்கார் நாயகம் தான் காட்டி கொடுத்தாங்க. ஏன்னா அறிவு அல்லாஹ்வுக்கு சொந்தம்னு காட்டி கொடுத்தாங்க. நாட்டம் உனக்கு இல்லை அல்லாஹ்வுக்கு தான் உடையதுன்னு அதுவும் காட்டி கொடுத்தாங்க சர்க்கார் நாயகம் தான். கூவத்து பார்த்தாக்கா கூவத்து உனக்கு சொந்தமே இல்லையாப்பா, அல்லாஹ் கூடிய கூவத்து தானேப்பா, அவன் கூவத்தை கொண்டு தான் நிற்கிற. இப்போ கூட அவன் கூவத்துக்கு தான் நிற்கிறான், அவன் தான் பேச வைக்கிறான். அந்த சிந்தனையை போடுறதும் சர்க்கார் தான். கேட்கக்கூடிய அவன் தானேப்பா, நீ செவிடன் தானப்பான்னு அல்லாஹ் விலைக்கு கொடுத்தாங்க. பார்க்கக்கூடிய அவன் தானேப்பா, நீ குருடன்னு அல்லாஹ் தான் விலைக்கு சர்க்கார் நாயகம் தான் விலைக்கு கொடுத்தது. பேசக்கூடிய அல்லாஹ் தானேப்பா, நீ தான் ஊமையாச்சுன்னு அல்லாஹ் சர்க்கார் நாயகம் தான் விலைக்கு கொடுத்தது. இப்போ சொல்லுப்பா, நீ யாரை கொண்டுப்பா இருக்க? அல்லாஹ் கொண்டு தானேப்பா இருக்கிற. அப்போ உன் தேவையை யார்ப்பா பூர்த்தி செய்யணும்? உன் கடுகளு தேவை பூர்த்தி ஆனாலும் உனக்கு ஐயாத்தி இல்மிரார குதிரத் சமாத் பசாரத் கலாம் எல்லாமே வெளியாகணும்லப்பா. இதுக்கு சொந்தங்கிற ரப்பு தானேப்பா. அப்போ உன் தேவையை புதுசு அல்லா தவிர யார் இல்லைன்னு விளங்க சொன்னாங்க சர்க்கார் நாயகம். இது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்துலையும் சரி அல்லாஹ் கூட இருக்கிறான்னு எதிராக சர்க்கார் நாயகம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏனென்றால் சர்க்கார் நாயகிட்ட யார் போய் என்ன விஷயம் கேட்டாலும் சரி திருப்பி போகும்போது சந்தோஷமாக தான் போவாங்க. ஏன்னா வரவங்க பல பிரச்சனையில் வருவாங்க, போகும்போது அல்லாஹ் கூட இருக்கிறான்னு எதிராக கூட போவாங்க. எப்போ கூட இருக்கிறான்னு எதிராக கூட போகிறாங்களோ சந்தோஷம் அதிகமாகிடும். ஏன்னாக்கா தேவை புசைகளாக கூட இருக்கிறான்னு சர்க்கார் நாயகம் வச்சு விட்டுறாங்க. அதான் உண்மை. நம்ம எந்த பிரச்சனையில் போனாலும் சரி சர்க்கார் நாயகம் பண்ணுற அதிகமாக பேச மாட்டாங்க. ஆனால் சொல்கிற சில விஷயந்தான். ஆனால் வந்த பல பேர் பல சிரமத்தில் வந்தால் கூட அவங்க சொல்கிற விஷயம் எல்லாத்துக்கும் அது ஃபாய்தாவே போயிடும்.
அப்படி தான் நம்ம சர்க்கார் நம்மளை வந்து தரபியத்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. உண்மை தான். சர்க்கார் பார்க்கும்போது கூட நான் எங்கேப்பா உங்களை பார்த்தேன், நான் மௌலாவை தான் பார்க்குறேன்னு சர்க்கார் நாங்கள் சொல்லுவாங்க. அதே போல் ஒரு நிமிஷத்துலையும் சரி அல்லாஹ் கூட இருக்கிறான இதெல்லாம் கூட வாழணும், நம்ம வாழணும் சர்க்கார் நாங்கள் பிரியப்பட்டாங்க. உண்மை அதுதான். நம்ம சர்க்கார் அல்லாஹ் சுபாந்தா நம்ம கூட இருந்து நம்மளை ஏற்கிறான் அந்த சிந்தனையோடு வாழணும்னு சர்க்கார் நாங்கள் பிரியப்பட்டது. ஆனால் நம்ம அந்த மாதிரி வாழலை. அதான் உண்மை. நம்ம எல்லோரும் அந்த மாதிரி வாழ முயற்சி பண்ணணும். நம்மளுக்கு எந்த தேவை ஏற்பட்டாலும் சரி, தேவையுடையவர் தான் நம்ம. அது தேவை யார் ஏற்படுத்தினா அவன் இடத்துல ஒப்படைச்சுன்னு சர்க்கார் நாங்கள் தான் கற்றுக் கொடுத்தது. அதுக்கு முன்னாடி ஃபக்கீருக்கு தெரியாது. யாரும் அவன் தேவை அவன்கிட்ட ஒப்படைச்சிருப்பா, நீ ஏன்பா கவலைப்படுற? இப்போ நம்ம இப்போ நேற்று இஷா தொழுதுன்னு வைங்களேன், நம்மளுக்கு தேவை இருந்திருக்கும். இஷா தொழுது அல்லாஹ்கிட்ட தேவையை கேட்டிருப்போம். தூங்கும்போது நிம்மதியாக தூங்கணுமா? யோசிச்சு பார்த்தா பல பேருக்கு கொஸ்டின் மார்க்கு தான். ஏன்னா அல்லாஹ்கிட்ட கேட்டும் நம்மளுக்கு நிம்மதி வரலன்னா அல்லாஹ்வை விளங்கலன்னு தான் அர்த்தம். ஆனால் ஒரு பையன் வந்து ஒரு புள்ள தவப்படத்தில் கேட்குறான் ஒரு தேவையை, அவன் எப்படி மோளா தூங்குவான்? நிம்மதியாக தூங்குவான். ஏன்னா நல்லா தெரியும் தவப்பிட்ட கேட்டால் தவப்பம் கொடுத்துருவான்னு தெரியும். மறுநாள் காலையில் சந்தோஷமாக எழுந்திருப்பான். ஏன்னா தலைமாட்டில் அந்த விஷயம் இருக்கும். அதே போல் மனைவியும் கணவரிடத்தில் கேட்கும் போது அதுக்கப்புறம் அதை பற்றி நினைக்கவே மாட்டான். ஏன்னா கணவரிடத்தில் கேட்டால் கண்டிப்பாக கணவன் தேவையை பூச்சான்னு தெரியும். அந்த ஈமான் நம்மளுக்கு இல்லையே மோளா. ஒரு மனைவி கணவன் மேலே வச்ச ஈமானும் சரி, ஒரு பிள்ளை தகவன் மேலே வச்ச ஈமானும் சரி, நம்ம அல்லாஹ் மேலே வைக்காத காரணம் என்ன விஷயம்னாக்கா அல்லாஹ்வை நம்ம விளங்கலை. ஏன் விளங்குனா ஷேக் நாயத்தை விளங்கலை. ஷேக் நாயத்தை விளங்கினா தான் அல்லாஹ் நம்ம தேவையை எப்படி பூர்த்தி செய்கிறான்னு தெரியும். நம்மளுக்கு எந்த தேவை ஏற்பட்டாலும் அல்லா இடத்துல கேட்க சொல்கிறாங்க ஷேக் நாயம். ஆனால் ஷேக் நாயகம் சொல்லுவாங்க, நீ அல்லாஹ்கிட்ட கேளுப்பா, உன் அரியாபுரத்தில் உன் தேவையை பூர்த்தி செய்வான், சூரத்தை நீ தேர்ந்தெடுக்காதுன்னு ஷேக் நாயகம் சொல்லுவாங்க. உண்மை அதுதான். நம்மளுக்கு தேவை ஏற்படும் போது நம்ம சூரத்தை யாரும் தேர்ந்தெடுக்க தேவையில்லை, அல்லாஹ்கிட்ட ஒப்படைச்சிட்டா போதும். நம்ம தேவையை அல்லாஹ் பூச்சி அவன் பொறுப்பாகிடுது போலா. நம்ம தேவை ஏற்பட்டோன்னே நம்ம இந்த சூரத்தை அந்த சூரத்தை தேர்ந்தெடுக்கும் போது அந்த சூரத்தை நம்மளை கேவலம் படுத்துவான். நம்மளை கேவலப்படுத்தாமல் நம்மளை இஸ்ஸத்தான முறையில் நம்ம தேவையை பூர்த்தி செய்கிறவன் யாரும் இல்லைல்ல. அல்லாஹ்வால யாராலையும் நம்ம தேவையை சிறந்த முறையில் பூர்த்தி செய்ய முடியாது போலா. இதை விலைக்கு கொடுக்க தான் நம்ம ஷேக் நான் கையை பிடிச்சோம் போலா. ஒரு அணுவிலையும் சர்க்கார் அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான்னு அவங்க விளங்க வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உண்மை அதுதான். உனக்கு அடுக்கழு தேவை இருந்தால் அல்லாஹ்கிட்ட கேளுப்பா, மலையால தேவை இருந்தால் அல்லாஹ்கிட்ட கேளுப்பா, பொறுமையாரி அவன் எப்படி பூர்த்தி செய்கிறான்னு பாரு. சூரத்தை நீ தேர்ந்தெடுக்காத, அவன் எந்த சூரத்தில் வரான்னு பாரு, அது போதும். அதுதான் சர்க்கார் நாயகம் விரும்புகிறதே, வேறு எதுவுமே இல்லைம்மா. சர்க்கார் நாயகிட்ட எந்த தேவை கேட்டாலும் சரி, சர்க்கார் நாயகம் அப்படியே அமைதியாக இருப்பாங்க. அமைதியாக இருந்து கடைசியில் அதுக்கு தீர்வும் கொடுத்துருவாங்க சர்க்கார் நாயகம். நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் அஸ்ஸலாமு அலைக்கும் சர்க்கார் நான் இருந்துருவோம் போல, எனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அஸ்ஸலாமு அலைக்கும் சர்க்கார் அப்படின்னு சர்க்கார்கிட்ட உரையாட ஆரம்பிச்சிருவாங்க. சர்க்கார் இல்லாமல் இல்லை போல, நம்மளுக்கு சர்க்கார் ஒரு திறதான் போல இருக்குது. அதான் உண்மை. சர்க்கார்கிட்ட எப்போ வேணாலும் நீங்கள் பேசலாம், அது எந்த ஒரு தங்கு தடையும் இல்லை. ஏதோ தேவை ஏற்படுதா அஸ்ஸலாமு அலைக்கும் சர்க்கார்னு ஒப்படைச்சிருங்க. ஏன்னா நம்ம அல்லாஹ்கிட்ட நெருக்கமாக இல்லையே போலா. அப்போ யார் நெருக்கமாக இருக்காங்களோ அவங்ககிட்ட தானே ஒப்படைக்கணும். ஏன் சர்க்கார் நெருக்கமாக இருக்கிறாங்க, அதனால் என் விஷயத்தெல்லாம் சர்க்கார்கிட்ட ஒப்படைச்சிருவேன். நான் எப்போ சர்க்கார்கிட்ட ஒப்படைக்கணுமோ என் தேவையெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சலாமத்தான முறையில் பூர்த்தி ஆகிட்டே இருக்கும் போலா. அதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் போலா. அதனால் சர்க்கார் நாயகம் சந்தோஷப்படுத்துகிற வரைக்கும் நம்மளோட அமல்கள் இருக்கணும். உண்மையாக நம்ம அமல்கள் எப்படி இருக்கணும்னாக்கா சர்க்கார் நாயகம் நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்களோ அதன்படி நம்ம அமல் செஞ்சாக்கா நிச்சயமாக சர்க்கார் நாயகம் சந்தோஷம் அடைவாங்க. சர்க்கார் நாயகம் சந்தோஷம் அடைஞ்சிட்டா ரசூல்லா சந்தோஷம் அடைய போகிறாங்க. ரசூல்லா சந்தோஷம் அடைஞ்சால் அல்லாவே சந்தோஷம் அடைஞ்சிடும் போலா. அதான் உண்மை. ஏன்னா வையா இப்படி தானே போலா, நாய் வே ரசூல்லா நம்ம சர்க்கார் நாய் தானே இருக்கிறாங்க. நம்ம சர்க்கார் நாயகம் திருப்திப்படுத்துகிற வாழ்க்கை நம்ம எல்லோரும் வாழணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்கணும். பாகிதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.